ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். தவளை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, என்ன இவ இருட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டா, உண்மையிலேயே அப்போ நான் தான் இவ வர்றதை ஸ்லோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டு அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஒழுங்கு மரியாதையாக திருப்பி கூட நீ இங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவ மேஜிக் பவரை பார்த்ததுமே அந்த ஃபெல்ட் பொண்ணு, ஹே உன்னை பற்றி தானே ஊரில் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஆள் வந்துட்டு நீ ஒரு எல்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் தான், அதெல்லாம் இருக்கட்டும் ஒழுங்கா என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஓனர் கிட்ட கொடுக்கன்னு சொல்லி ஓனரையே கூட்டிட்டு வந்துட்டல அப்படின்னு அந்த ஃபெல்ட் பொண்ணு நம்ம ஹீரோ சுபாருவை திட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் ஹீரோயினை பார்க்கும்போது அந்த பேட்ச் அவகிட்ட இருக்கு. ஸோ நான் இல்லைன்னாலும் நடக்க வேண்டிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே தான் இருக்கு, அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே உனக்கு வேற வழி இல்லை, நீ அவகிட்ட கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ற, நீ அவங்க டீம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், அவன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பின்னாடி அவன் அட்டாக் பண்ண வரும். டக்குன்னு நம்ம ஹீரோ பங் ஷீல்டு போட்டு அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த பூனை வந்து ஷீல்டு போட்டு காப்பாத்திட்டு கரெக்டான டைமிங்ல என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுது. ஹோ, ஒரு ஸ்பிரிட் உன் கூட இருக்கா, சரி ஓகே இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் நான் கொன்ற வேண்டியதா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை, உங்களில் யாருமே உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், ஹே ஒரு சின்ன பொண்ணை கொள்ளணும்னு நினைக்கியா, அவள் சாதிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அது போக நீ கத்தி எடுத்துட்டு குத்துதியா அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டைம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவளை பேசி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் அந்த பூனை வந்துட்டு அதுக்கு தேவையான மானாவை அந்த இடத்துல இருந்து கிரியேட் பண்ணி இப்போ மேஜிக்கல் பவர்ஸை வச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படிதான் அவளை விடாதீங்கன்னு சொல்லி நம்ம சுபாரு சேர பண்ணிட்டு இருக்கா. அவள் என்னடானா இவங்க அட்டாக்ல இருந்து அசால்ட்டா வெளியே வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹே பரவாயில்ல நீ நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு அந்த பூனை சொல்லவும், ஒரு ஸ்பிரிட் கிட்டே இருந்து பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஐயோ இருட்டு போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். ஏன்னா அந்த பங்குங்கிற பூனையால 5 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த பூனை அட்டாக் பண்ணி அந்த எல்சாவோட காலை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல மாட்ட வச்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி இப்போ அவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குற அந்த டைமிங்ல எல்சா அதுல இருந்து தப்பிச்சிருதா. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிங்களா அப்படின்னு அந்த எல்சா கேட்குறா. அந்த பூனை எனக்கு தூக்கமாக வருது, இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நான் அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை மறைஞ்சு போயிருது. சரி ஓகே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் திரும்பவும் இறந்து போயிருவாங்களா, நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கா. நம்ம சும்மா உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அந்த ஆளு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். உடனே அந்த ஃபெல்ட்டுங்கிற பொண்ணு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. எல்சா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை அடிக்கவும் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துருதா. உடனே அந்த ஆள் வந்துட்டு இப்ப நம்ம எல்சா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த எல்சா அந்த ஆள் கூடயே சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துல அவனை வெட்டலாம் அப்படின்னு போகும்போது ஃபெல்ட் வந்துட்டு தடுக்கிறான் அப்படிங்கிற பேர்ல கத்தியை தூக்கி போடுதா. அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த ஆள் மேல கத்தி வெட்டிடுது. இப்போ எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு பசாம திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா அந்த சாகும்போது இருக்கிற வழி அதை என்னால தாங்க முடியல, நான் சாகக்கூடாது, சரி ஓகே சாகுற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணை அவள் அட்டாக் பண்ண போவோம் நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாத்துறான். அதே நேரத்தில் ஹீரோயினும் எந்திரிச்சா அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இங்க பாரு ஃபெல்ட், நான் அவளை டைவர்ட் பண்றேன், நீ எப்படியாச்சும் ஓடிடு அப்படின்னு இவன் சொல்லவும், நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பாரு இருக்கிறதுலே நீ தான் சின்ன குழந்தை, நாங்க உன்னைய காப்பாத்துறோம், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த கட்டை எடுத்துட்டு போறான். எல்சா இவனை அட்டாக் பண்ணவே இவன் கட்டையை வச்சு தடுத்துட்டு ஃபெல்ட் இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்றான். யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவ ஒரு கத்தியை தூக்கி அவன் மேல வீசவும் நம்ம ஹீரோ ஒரு கட்டையை வச்சு மிதிச்சு அதை தடுத்ததான். ஹே நான் சும்மா வேற லெவல்ல தடுத்தல அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். உடனே அவ இவனை அடிக்கிறா. அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுதான். நம்ம ஹீரோ இப்ப அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். போர் அடிக்குது, இதே அட்டாக்கே எவ்வளோ நேரம் தான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த எல்சா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குவோம். அப்போ வந்துட்டு ஏதாச்சும் பெரிய பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணா நீயும் சேர்த்து இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே அப்போ அதை யூஸ் பண்ணாதான் அப்படின்னு நம்ம சொல்லவோ, கவலைப்படாத நீ யாருன்னு எனக்கு தெரியலனாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டான்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல, சரி ஓகே எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, இவளை கொண்டுட்டு இதுக்கு நான் ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோயினும் அவள் மேஜிக் பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட காலை அவ பிடிச்சிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. உடனே அவ நம்ம ஹீரோவோட காலை விட்டுருதா. பார்த்தா ரைன்ஹார்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி போகுது. இந்த ஃபெல்ட் பொண்ணு ஓடி போகும்போது யாராச்சும் என்ன காப்பாத்துக்கன்னு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டு இருக்கா. அப்போ ரைன்ஹார்ட் மேல மோதி கீழே விழுறா. நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொண்ணு தான் இப்போ இவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. ரைன்ஹார்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே சுபாரு நான் சொன்ன மாதிரியே நம்ம மீட் பண்ணிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா நான் உன்னை விட்டுறதா அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும், மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் ரைன்ஹார்ட் உன் கூட சண்டை போடுறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவ சொல்லவும், சண்டை போடுறதுல தான் உனக்கு விருப்பம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ரைன்ஹார்ட் வந்து, சுபாரு நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நிற்க, இல்லைன்னா உனக்கும் அடிப்படும் அப்படின்னு சொன்னோடனே அவகிட்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கவும், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும், நீ எதுக்காக இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுற, இவரும் தானே சேர்ந்து உன்னோட இன்சிக்னியாவை திருடினது அப்படிங்கவும்,
இவரை ஐயோ பாவம், அது போக நான் ஒன்றும் சும்மா ஹீலிங் பண்ணல, இவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா கூட இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட திருட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்போ அந்த ரைன்ஹார்டுக்கோ இவளுக்கோ வேற லெவல்ல ஃபைட் நடக்கு. நம்ம ரைன்ஹார்ட் அவளை அட்டாக் பண்ணுவோம். உன்னோட லெஜெண்டரி ஸ்வாடை யூஸ் பண்ண மாட்டியா, நீ நினைக்கிற லெவலுக்கு நான் ஒன்றும் வீக் இல்லை அப்படின்னு அவ சொல்லவோ, நான் இதை டைம் வரும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேணா உன்னோட ஆசைக்காக இந்த சாதாரண ஸ்வாடை யூஸ் பண்றான் அவன் எடுக்கிறான். உடனே இந்த எல்சா அவனை அட்டாக் பண்ண போகவும் அவன் அந்த சாதாரண பிளேடை வச்சு அவளோட பிளேடை 2 துண்டா வெட்டிதான் இப்ப மேட்ச் சரண்டர் ஆக அப்படின்னு சொல்லுவோம். அவகிட்ட இன்னொரு ஸ்வாட் இருக்கும். நம்ம ஹீரோ கத்துறான். இவன் அசால்ட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகவும் அவன் என் கிட்ட இன்னொரு கத்தி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா கேட்கவும், நான் தான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றான். என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இப்போ அவ ஃபாஸ்டா இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரைன்ஹார்டுக்கு நல்லாவே தெரியும் ஹீலிங் பண்ணும்போது மானா நிறைய தேவைப்படும் சொல்லிட்டு. ரைன்ஹார்ட் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற மொத்த மானாவையும் அவன் கிரியேட் பண்ணுவான். நான் ஹீலிங் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். சரி ஓகே, என்னோட பவரை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லிட்டு இப்போ அங்க இருக்கிற மானா அவ்வளோத்தையுமே அந்த ஸ்வாட் மூலியமா உள்ள இழுக்கிறான். அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த பில்டிங்கே டோட்டலா இடிஞ்சிருது. ஹே ரைன்ஹார்ட், அவளை மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நீங்க மான்ஸ்டர் மாதிரி இந்த மொத்த இடத்தையும் சுக்குனர் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி அப்படின்னு அந்த ரைன்ஹார்ட் சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டயும் நீ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டயும் அவன் சாரி கேட்கறான். உடனே நம்ம சுபாரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லவளை எனக்கும் எதுவும் ஆகலை, என் கையை காலி எல்லாம் என் உடம்பு கூட தான் இருக்கு, வயிற்றுலயும் எந்த கத்தி குத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன் இப்படிலாம் பேசுற அப்படிங்கவும், இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ரைன்ஹார்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், உன் ஃப்ரெண்டுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும், அவ தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா அவன் சொல்றான். அவ மட்டும் ரைன்ஹார்டை கூட்டிட்டு வரலன்னா இந்நேரத்துக்கு நம்ம அவ்வளவுதான், சோ அவளை நீ மன்னிச்சு விட்டு கொன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், நான் எதுக்காக அவளை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஜாக்கிரதா அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லுதா. சுபாரு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஒரு கட்டையை வச்சுட்டு தடுத்துட்டு நிக்கிறான். அவ அதுல வெட்டவும் இவன் பறந்துட்டு போயிட்டு கீழே விழுறான். நீ என் வழியில ரொம்பவே குறுக்கு வர, உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் ஒரு நாள் கொல்லாம விட மாட்டேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்சா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தா. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்கவும், எனக்கு ஏதோ ஆகல, கடைசியில இன்ட்ரோடக்ஷனுக்கான நேரம், என்னோட பேரு சுபாரு நாட்சுகி, என்னோட ஹீரோயினான ஒன்று நான் என்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்திருக்கேன், பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சரி ஓகே நீ என்ன ரிவார்டு கேட்டாலும் நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி தர ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சரி அப்படின்னா ஓகே, எனக்கு ஒரே ஒரு ரிவார்டு தான் வேணும், அண்ட் அது என்னதுன்னா நீ உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், இவ்வளவுதானா பேர் தானா, என்னோட பேரு எமிலியா மட்டும்தான், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுபாரு அப்படின்னு அவ சொல்லவும், இவ்வளவு வழிகளுக்கும் வேதனைக்கும் அப்புறமா எனக்கு பிரைஸா கிடைக்கிறது இவளோட பேரும் அந்த சிரிப்பும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறான். நல்லவேளை அந்த கட்டை இருந்ததுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லவும், ரைன்ஹார்ட் அந்த கட்டையை எடுத்து பார்த்தா அது 2 துண்டா வெட்டியிருக்கு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம சுபாரோட வயிற்றுல அந்த கத்தி வெட்டியிருக்கு. இப்போ அவன் அப்படியே மயங்கி கீழே விழுதான். அப்ப நம்ம ஹீரோயின் சுபாருன்னு கத்துறா. பயத்துல கூட உன்னோட முகம் அழகா தான் இருக்கு எம்லியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். அவ்வளவுதான், திரும்பவும் ஆப்பிள் கிடையான்னு பார்த்தா நல்ல வேளை நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திட்டா. இவனை யாருனே தெரியாதுன்னு சொல்றான். ஆனா இவன் உன்னை காப்பாத்துறதுலயே இவ்வளவு துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் கேட்கவும், அதுதான் எனக்கு தெரியல, நான் இவனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்றா. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் என்னோட வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போறேன் ரைன்ஹார்ட் சொல்லவோ, இல்ல நான் என்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு எமிலியா சொல்றா. அப்புறமா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கவலைப்படாதீங்க நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இன்னைக்கு ஆஃப் டியூட்டியில தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் தான் உன்னோட சொந்தமான ஃபெல்ட் கிட்ட எமிலியா கேட்கவும், ஆமா அப்படின்னு அவ சொன்னோடனே எனக்கும் ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் பூனையா அவ சொல்றா. நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க உங்க இன்சிக்னியா, யாரை திருடாதபடி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவ கொடுக்கவும், அதை பார்த்துட்டு ஹே நீ யாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் கேட்கறான். என்னோட பேர் ஃபெல்ட், எனக்கு 15 வயசு ஆகுது, எங்க அம்மா அப்பாலாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்லவும், மிஸ் எமிலியா என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை என்னால காப்பாற்ற முடியாது, இவளை நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும், இவ இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிருக்கா, இதனால இந்த ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, சோ என்னால இவ்வளவு சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை மயங்கடிச்சிட்டு நான் இவளை என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இந்தாங்க இன்சிக்னியான்னு கொடுத்துட்டு, சுபாரு உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், அவனை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.